அந்த வேகனார் நம்ம முடித்தது. ஸோ கஸ்டமரோட ரிவ்யூ எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். வண்டி ஃபிட்டிங் எல்லாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. வேகனார் 2023 6 இன்ஜெக்டரை இப்போ பாருங்கள். கஸ்டமர்கிட்ட கொஸ்டின்ஸ் கேட்போம். அவர் என்னோட பதில் என்னவாக இருக்குதுன்னு பார்க்கலாம் சிஎன்ஜி போட்ட பிறகு. சார் வணக்கம். இப்போது வண்டி நீங்கள் ஓட்டி பார்த்துருப்பீங்க, எப்படி ஃபீல் பண்ணீங்க? ஒரு வாரம் கழித்து நீங்கள் வந்து ரிவ்யூ கொடுக்குறதா சொல்லியிருந்தீங்க. ஸோ வந்து ஒரு வாரம் கழித்து கஸ்டமர் வந்து ரிவ்யூ கொடுக்குறேன்னு சொன்னார். ஸோ கஸ்டமர் பேர் வந்து கோமல் தாஸ். ஸோ அப்போ இவரோட சார் என்ன ரிவ்யூ கொடுக்குறான்னு பார்ப்போம். எப்படி சார் ஃபீல் பண்ணீங்க ஓட்டுனதில்? பெட்ரோல் ஓட்டுறதுக்கு சிஎன்ஜி ஓட்டுறதுக்கு எந்த வித்தியாசமும் கிடையாது. பிக்கப் கண்ட்ரோலில் எதுவும் நார்மலாக தான் இருக்குது. பெட்ரோல் சிஎன்ஜி பிக்கப் நல்லா இருக்குங்களா? பெட்ரோல் ஒரே மாதிரி தான் இருக்குது. பிக்கப் ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஓகே. நான் பெட்ரோல் போட்டு ரொம்ப லாஸ் பண்ணிட்டேன் 2 வருஷத்தில். இது காசை அதனால் தயவு செஞ்சு சிஎன்ஜி மாற்றிருக்கேன். செக் பண்ணி பார்த்ததில் 2 டைம் தான் ஃபில் பண்ணியிருக்கேன். 2 டைமில் சிஎன்ஜி பெஸ்ட்டுன்றதை ரொம்ப தெரிஞ்சுக்கினேன். நீங்களே சிஎன்ஜி போடுங்க. சிஎன்ஜி போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்கள் ரிவ்யூ சொல்லுங்கள். ரெண்டாவது எவ்வளோ கிலோமீட்டர் போனீங்க சார்? இப்போ சிஎன்ஜி போட்டதுக்கும் பெட்ரோல் போட்டதுக்கும், பெட்ரோலுக்கு இப்போ இவ்வளோ செலவு பண்ணியிருப்பீங்க, அது எவ்வளோ செலவு பண்ணீங்க? சிஎன்ஜி போட்ட பிறகு சிஎன்ஜியில் எவ்வளோ செலவு பண்ணி எவ்வளோ கிலோமீட்டர் போனீங்க? இது 2 தான் நமக்கு வேணும். அதாவது பெட்ரோல் போட்டிருக்கேன். பெட்ரோல் போட்டு ஓட்டி செக் பண்ணதில் மைலேஜ் செக் பண்ணினா அபோவ் என்ஹெச்லேயே ஓட்டினா கூட 20 தான் வருது. அதே சிஎன்ஜி போட்டிருக்கேன். கிட்டத்தட்ட நான் 40 கிட்ட டச் பண்ணிட்டேன் கிலோமீட்ரு. சொன்னால் நம்ப மாட்டீங்க. நீங்கள் வண்டி வேணால் எடுத்து ஓட்டி பாருங்கள். வண்டி வந்து வேகனார் மெயின், அது வேகனார் காரு எடுத்து ஓட்டி பாருங்கள். ஓட்டி பார்த்துட்டு சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். இந்த கிலோமீட்டர் வரலன்னா எனக்கு கேளுங்க, நான் கொடுக்குறேன். நல்ல மைலேஜ். இப்போ பாருங்கள் எவ்வளோ கஸ்டமர், அவ்வளோ கான்ஃபிடென்ஸு. இப்போ இது வந்து கான்ஃபிடென்ஸாக சொல்ல முடியாது. ப்ராக்டிக்கலாக ஓட்டி பார்த்துட்டு நான் கான்ஃபிடென்ஸாக சொல்கிறேன். என்னோடய வேகனார் கார் எடுத்து கூட ட்ரையல் எடுத்து கூட பார்த்துக்குங்க. இந்த மைலேஜ் சிஎன்ஜி போட்ட பிறகு வருதுன்றது ஆக்சுவலாக அவரோட வாய்ஸ்லேருந்து சொல்லிட்டாரு. ஸோ இது ரொம்ப பெரிய விஷயம். திரும்ப அதுதான் சொல்கிறது, நாளை வேஸ்ட் பண்ணக்கூடாது. நல்ல ஆத்தரைஸ் சென்ட்ரு, நம்ம ஆத்தரைஸ்டு டீலரு பக்காவாக பண்ணி உங்களுக்கு ப்ராடக்டாக வந்து கரெக்டாக காரை வந்து உங்கள் கையில் ஹேண்ட் ஓவர் பண்ணிவிடுவோம். எந்த ஒரு டென்ஷனும் வேண்டாம். ஷோரூமில் எப்படி இருக்கோ அந்த அளவுக்கு ஃபிட்டிங் வந்து உங்களுக்கு ஆப்டாக இருக்கும். அதுக்கப்புறம் மேல் கொண்டு வண்டியோட பேப்பர்ஸ் வந்து வாங்கி என்டாஸ்மெண்ட் பண்ணி க்ளீனாக வந்து மாற்றி கொடுத்துருவோம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ ஒரு வேல்யூபுளான ஃபீட்பேக் வந்து கஸ்டமர் சொல்லிக்கிறாரு, அதுக்கு ஒரு நன்றியை சொல்லிடுவோம். தேங்க்யூ சார். இவ்வளோ ஒரு வேல்யூபுளான ஃபீட்பேக் கொடுத்துருக்கீங்க. இதுக்கப்புறம் எல்லாருமே தெரிஞ்சுப்பாங்க ஒரு சிஎன்ஜியோட அவேர்னஸ்லாம் என்னன்றது அவங்களுக்கு தெரிய வரும். ஸோ மேற்கொண்டு ப்ரொசீட் பண்ணி இல்லாதவங்க கூட ஒரு மிடில் கிளாஸ் கூட வந்து என்ன பண்ணுவோம், நார்மலாக சிஎன்ஜி போட்டு ட்ராவல் பண்ணுவாங்க. ரொம்ப நன்றி சார்.